ஒருவேளை அன்னோன் நம்பர்ன்றதுனால எடுக்காம இருக்கலாம். தப்பு பண்றவங்க தான் அன்னோன் நம்பர்ஸ்க்கு பயப்படணும். ஆனந்தும் நீயும் பார்ட்னர்ஸா? மேடம், அவர் என்னோட பிரதர் இன் லா. இஃப் யூ டோன்ட் மைண்ட் என் நம்பர்ல இருந்து கால் பண்ணி பாருங்களேன். பார்த்தா படிச்ச பொண்ணு மாதிரி இருக்கேன்னு சேர்ல உட்கார வச்சு பேசினா இப்படிதான். யோ, சொல்லுங்க அந்த மேடம். பொண்ணு நம்பர்ல இருந்து ஃபோன் பண்ணியா? ம். அனிதா, நீங்க தான் ஆனந்தா? ஆமா. நீங்க? நான் ஆற்று போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து பேசுறேன். சொல்லுங்க. அனிதாங்கிற பொண்ணு உங்களுக்கு தெரியுமா? ஆமா தெரியும், என்னோட சிஸ்டர்ல. என்னாச்சு அவங்களுக்கு? அவங்களுக்கு ஒன்றும் ஆகல. ஒரு என்கொயரிக்காக ஸ்டேஷன்ல வச்சிருக்கோம். நீங்க ஆற்று ஸ்டேஷன் வரைக்கும் வர முடியுமா? ம், ஷூர். ம், உட்கார். ஹலோ சார், ஐம் ஆனந்த். ம். என்ன விஷயம்? ஷீ இஸ் மை சிஸ்டர் இன் லா. நீங்க எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தீங்களே. ஓ, போன்ல பேசுனது நீங்க தானா? ம், என்ன வேலை பாக்குறீங்க? கைனகாலஜிஸ்ட். டாக்டர். தமிழ்ல சொன்னா மகப்பேறு மருத்துவர். ம். என்ன விஷயம்? ஏன் இவ்வளோ அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கீங்க? இன்ஸ்பெக்டர் ரவுண்ட்ஸ்க்கு போயிருக்காங்க. அவங்க வந்தது வெள்ளா வாரியா சொல்லுவாங்க. அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. ஏய் போடா. பா. ஏய் என்ன? டேய், என்னடா முறைக்கிற? 305 இவனை உள்ள போடுங்க. போ. ஓட்ட. ஹலோ சார், வணக்கம் மேடம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேடம். என்ன ஞாபகம் இருக்கா? ஐம் சாரி, கொஞ்சமா எங்கேயோ. டெய்லி 50-60 பேஷண்ட்டை பார்க்கறவங்க மறந்து போயிருக்கோம். நான் தான் சார். ஒரு மிட் நைட் கிரிட்டிக்கல் கண்டிஷன்ல என்ன ஹாஸ்பிட்டல்ல கொண்டு வந்து சேர்த்தாங்க. தலை பிரசவம். நீங்க தான் காப்பாத்துனீங்க. யா, ஞாபகம் வருது. ஒரு 4 இயர்ஸ் இருக்கும்ல? 4 இயர்ஸ் 6 மந்த் ஆகுது. என் பாப்பாவோட ஒவ்வொரு பர்த்டேக்கும் உங்களை தான் சார் நினைச்சுப்போம். 50-50 தான் சான்ஸ்னு எல்லாரும் கை விரிச்சப்போ நீங்க தான் சார் நம்பிக்கையோட சொன்னீங்க, இன்னும் ½ அன் அவர்ல அம்மாவும் குழந்தையும் உங்களை பார்த்து சிரிப்பாங்கன்னு. அதை நடத்தியும் காட்டினீங்க சார். சார், இப்பவும் அதே ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கீங்களா? இல்ல, தனியா கிளினிக் வச்சிருக்கேன். ஓ, மேரேஜ் ஆயிடுச்சு. இதோ இவங்க சிஸ்டர் தான் மேரேஜ் ஓ, பண்ணிருக்காங்க. சாரி சார். ஒரு இன்ஃபர்மேஷன் வந்தது, ஆட்டோல பிரவுன் சுகர் கடத்துறாங்கன்னு. செக் பண்ணி பிடிக்க போனப்போ டிரைவர் தப்பிச்சிட்டான். இந்த பொண்ணு தான் இருந்தாங்க. 304 அந்த பர்ஸ் இப்படி எடுத்துட்டு வாங்க. கையில இந்த பர்ஸ் தான் சார் இருந்தது. யாரோடதுன்னு கேளுங்க. சேகரோட பர்ஸ். அத மட்டும் தான் சார் சொல்றாங்க. அந்த பையனை பத்தின டீடைல்ஸ் கேட்டா தெரியல, 2 நாள் தான் பழக்கம், விளையாட்டுக்கு தான் பர்ஸ் எடுத்தேன்னு சொல்றாங்க சார். அப்ப கூட ஆனந்துக்கு ஃபோன் பண்ணுங்கன்னு சொன்னாங்களே தவிர டாக்டர் ஆனந்துக்கு ஃபோன் பண்ணுங்கன்னு சொல்லவே இல்ல. சொல்லியிருந்தா உங்களை இவ்வளவு தூரம் அலைய விட்டுருக்க மாட்டேன் சார். இட்ஸ் ஓகே. உங்க இடத்துல நான் இருந்தா கூட அப்படிதானே செய்வேன். எனி ஃபார்மாலிட்டிஸ்? எதுக்கு? இவங்களை கூட்டிட்டு போறதுக்கு ஏதாவது ஃபார்மாலிட்டிஸ், ஐ மீன்
லாயர் ஏதாவது? நோ 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 அதெல்லாம் தேவையில்லை சார். சும்மா சந்தேகம்னு வந்ததுனால தான் என்கொயரின்னு கூட்டிட்டு வந்தோம். நீங்க கூட்டிட்டு போலாம். தேங்க்யூ மேடம். ம் கொஞ்சம் விளையாட்டு புத்தின்னு நினைக்கிறேன். ம் ரொம்பவே மேடம். எனிவே தேங்க்ஸ் மேடம். யூ ஆர் Bye. வெல்கம். அனிதா ஏதாவது சாப்பிட்றியா? ம்ஹும். இல்ல வேண்டாம், போலாம். ஹே, வேண்டாம் மாமா, வீட்டுக்கு போலாம். சாரி மாம்ஸ், ரியலி ஐம் சோ சாரி. உங்களை நான் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் கொண்டு வந்துட்டேன். ஹே கூல். இது ஒரு ஆக்சிடென்ட். ஜஸ்ட் லீவ் இட். மனசு கேட்கல. அனிதா, நான் சொன்னா கேட்பே மாட்டியா? கேப்பேன். அப்போ அந்த பேச்சை விடு. என்ன சத்தத்தையே காணோம்? பேச்சு விடுன்னா விட்டுட்டேன். தட்ஸ் மை கேர்ள். அந்த பையன் பேர் என்ன? எந்த பையன்? நீ பர்ஸ பிக் பாக்கெட் அடிச்சியே அவன். சேகர். உனக்கு அவனை பிடிச்சிருக்கா? ம். சரி. என்ன சரி? கொஞ்சம் பெரிய மனுஷனா நான் பொறுப்போட நடந்துக்கணும்ல? ஐயோ மாம்ஸ், அது வேற பிடிச்சிருக்கு. புரியல. டெரிபேர் பொம்மை கூட எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்காக நான் அதை கல்யாணம் பண்ணிக்க முடியுமா? இஸ் ஜஸ்ட் மை ஃப்ரெண்ட். அதுவும் ஃப்ரெண்ட்ஷிப்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கூட இல்ல. அது என்ன ஒரு ஸ்டெப் கணக்கு? கால்குலேஷன். நான் எப்பவும் போல விளையாட்டா தான் பேசுவேன். எல்லார்கிட்டயும் ஒரே ஸ்டைல் தான். ஆனா அதை ரிசீவ் பண்ணிக்கிறவங்களோட ஸ்டைல் என்னன்னு பாக்குறது. புரியல. நான் எவ்வளோ விளையாடினாலும் நீ பார்டர் தாண்டி இருக்கியா? இல்லல. சோ நீ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். உனக்கு பிடிச்சது என்னோட மனசு, வயசு கிடையாது. அப்போ அந்த பையன் அப்படி இல்லங்கறியா? அதிகபட்சம் ஒரு 2-3 தடவை அப்ரோச் பண்ணுவாங்க. நான் எப்பவும் போல இருந்துட்டா அடுத்த பொண்ணு ஈஸியா ஷிஃப்ட் ஆயிடுவாங்க. ஜஸ்ட் லைக் தட் ஃப்ரெண்ட். அவ்வளவுதான் மாமா. இவ்ளோ விவரம் இருக்கு. அப்ப கொஞ்சம் குறைச்சிக்கலாமே. எத? உன் விளையாட்ட. உன்னை நல்லா புரிஞ்சவங்க கிட்ட மட்டும் நீ யாரு, மத்தவங்க கிட்ட வேணாம். இட்ஸ் மை ஸ்மால் ரெக்வெஸ்ட். நீ சொன்னா அதை நான் கேட்பேன் மாமா. ரிக்வெஸ்ட் எல்லாம் வேணாம். கேட்க ரொம்ப சங்கடமா இருக்கு. சரி சரி ஓகே. ஹார்ட்டை ரொம்ப சுரண்டாத. அண்ட் என்ன மாம்ஸ்? வீட்டுக்கு போன உடனே உங்க அக்கா கிட்ட எல்லாத்தையும் கொட்டிடாத. அப்செட் ஆயிடுவா. பின்னாடி தெரிய வந்தா? அதை நான் டீல் பண்ணிக்கிறேன். சரி. நான் உன்னை சரியா புரிஞ்சுக்கலன்னு நினைக்கிறேன். நான் இங்கே இருந்தா உன்னை ரொம்ப ஹர்ட் பண்ணிடுவேன். ஏய் அனிதா, அனிதா என்னாச்சு? அனிதா என்னடி ஆச்சு? அனிதா கேக்குறேன்ல, என்னாச்சு? அது ஒன்றும் ஆகல. ஒரே ஒரு ஐஸ்கிரீமுக்கு இவ்வளோ பெரிய ரியாக்ஷன். ஒரு பொண்ணுன்னா அழகா உங்க அக்கா மாதிரி புள்ளிமானா இருக்கணும். ஐஸ்கிரீம் சாப்பிட்டு யானைக்குட்டி ஆயிடுவ. உன்னை ஒருத்தரும் கட்டிக்க மாட்டான்னு மேடம்க்கு கோவம். என்ன பாக்குற? நான் சொன்னதுல என்ன தப்பு? நிஜமாவே அதான் பிரச்சனையா? ஆமா. அனிதா என்ன பாரு. ஆனந்த் சொல்றது நிஜமா? ஹலோ மேடம், நான் சொல்றது உங்களுக்கு நம்பிக்கை இல்லை.
உங்க தங்கச்சி சொன்னா மட்டும் நம்பிடுவீங்களோ? ஆமா, சில ஆளுங்களை நம்பவே முடியல. காரணமே இல்லாம கடிச்சு கொதறிடுவாங்க. யார் அவங்க? இவங்க அதான் உனக்கு அடிச்சு கொதறனவங்க. ம், 2வது தெருவுல இருக்கிற சிங்கமும் 3வது தெருவுல இருக்கிற புலியும். வாவ், நீ பயங்கரமான வீர பெண்மணியா இருக்கே. சிங்கம் புலி கூடலாம் விளையாடுற போல இருக்கு. மனுஷங்களுக்கு அது எவ்வளவோ பெட்டர். தத்துவெல்லாம் பேசுற. வாழ்க்கை கத்து கொடுக்குது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தத்துவம். குட், நைஸ் டு ஹியர் திஸ். இன்னைக்கு என்ன தத்துவம் கத்துக்கிட்ட? ம், எல்லாம் தெரிஞ்சவனுக்கும் எதுவும் தெரியாது. வாவ். அனிதா, ஓடி போய் பேப்பர் பண்ண எடுத்துட்டு வா. உங்க அக்கா சொன்ன தத்துவத்தை நோட் பண்ணி வச்சுக்கலாம், நமக்கு ஃபியூச்சர்ல யூஸ் ஆகும். ஐயோ ஜோக்கு, எனக்கு சிரிப்பை அடக்க முடியல. சிரிப்பை அடக்கக்கூடாது அர்ச்சனா, அது ஒரு மெடிசன். மருந்து தள்ளி வைக்கிற மனுஷன் சந்தோஷமா வாழ முடியாது. போடி, நீ எடுத்துட்டு வர பேப்பர்ல உன் மாமா துப்புன தத்துவத்தையும் கேட்ச் பண்ணிக்கோ. சரி, ஓகே, கிண்டல் போதும். அர்ச்சனா, நான் ஒன்று சொன்ன செய்வியா? என்ன? நீ எனக்காக எப்போவும் ஸ்பெஷலாக செஞ்சு தருவியே, கல்கண்டு பாயசம், அது எனக்கு வேணும். செஞ்சு தரியா? ம், ப்ளீஸ் டியர். உன் தங்கச்சி கூட இது வரைக்கும் சாப்பிட்டது இல்லையாமே, 2 பேருக்கும் எடுத்துட்டு வரியா? ம், சரி. இதான் ஆச்சு. ம், ஹே ரவுடி, கார்ல வரும்போது சொன்னதுக்கெல்லாம் தலை ஆட்டினியே. உன் அக்காவை பார்த்ததும் எல்லா உண்மையும் கொட்ட பார்த்தல? ம், சாரி மாம்ஸ். அக்கா கண்ணை பார்த்து என்னால போய் பேச முடியாது. ஐ எம் வெரி சாரி. இட்ஸ் ஓகே. போய் உன் ரூம்ல இரு. உங்க அக்காவுக்கு எனக்கும் ஒரு சண்டை பாதையில் நிற்குது. அதை வெள்ளைக்கொடி காட்டி சமாதானப்படுத்திட்டு வரேன். அர்ச்சனா, பேச மாட்டியா? இன்னும் கோவமா? ஒரே வார்த்தையில 1000 ஈட்டியை நெஞ்சில சொருகிட்டு வலிக்குதான்னு கேக்குறாங்க. நான் என்ன சொல்லணும்? வலிக்குதுன்னு உண்மையை கொட்டவா, இல்ல வலிக்கலன்னு நடிக்கவா? நீயே சொல்லு. அர்ச்சனா, அது அர்ச்சனா, உனக்கே தெரியும். உன் காதலுக்காக, நீ பேசுற ஒரே ஒரு வார்த்தைக்காக 100 தடவை சாக சொன்னாலும் நான் சரின்னு சொல்லுவேன். தெரிஞ்சும் என்ன காயப்படுத்திட்ட. அர்ச்சனா. சரி, ஓகே சார், சாரி. நீங்க ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க. நீங்க ஆர்டர் பண்ண பாயாசம் ரெடி ஆயிடும், நானே கொண்டு வரேன். அர்ச்சனா, இப்போலாம் என்ன உங்களுக்கு பிடிக்கிறதே இல்லைல்ல? இப்போலாம் என்ன உங்களுக்கு பிடிக்கிறதே இல்லைல்ல? எனக்கு தெரியும். அர்ச்சனா, நான் சொல்லாத ஒரு விஷயத்த நீ ஏன் உன் இஷ்டத்துக்கு புரிஞ்சுக்காத? அப்ப சொல்லு. என்ன சொல்ற? This is too much. எது டூ மச்? இதுக்கு என்ன அர்த்தம்? ஹேய், என்ன பண்ணிருக்க நீ? இது என்ன தெரியுமா? தெரியும். என்ன டெஸ்ட் பண்ண லேப் ரிசல்ட். தெரிஞ்சும் இது அங்கதானே போனோம் ஆனந்த். என் ஆசைக்கும் சந்தோஷத்துக்கும் நீ மதியம் தந்த மரியாதை அதானே? என்ன அவ்வளவுதான் புரிஞ்சுட்டல?
அப்ப நீ செஞ்சது 3 வருஷ தவம் வரமா நான் ஆசைப்பட்டது என் கையில கிடைச்சிருக்கு. அது எவ்வளவு பெரிய சந்தோஷம். ஆனா நீ காரணமே இல்லாம சண்டை போட்டு என் சந்தோஷத்தை தோர்த்திட்ட. நான் சண்டை போட்டது தப்புங்கிறியா? இல்ல, அதுக்கு காரணம் என்னன்னு கேக்குறேன். உனக்கே தெரியாதா எது? நான் கோவப்பட்டதுக்கு காரணம் என்னன்னு? மறுபடியும் மறுபடியும் என்ன மடக்கி கேள்வி கேட்டு சமாளிக்காத. நேரடியா பதில் சொல்லு. அச்சு, நீ எதையும் மறைக்கிற ஆனந்த். நம்ம விஷயத்துல மட்டும் இல்ல, அனிதா விஷயத்திலையும். அனிதா பத்தி தான். அது பொய் ஆனந்த், எனக்கு தெரியும். ஆனாலும் அவ முன்னாடி உன்னையும் முன்னாடி அவளையும் அவமானப்படுத்திடக் கூடாதுன்னு தான் நம்புற மாதிரி நடிச்சிட்டேன். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அனிதா என் அப்பா அம்மா கிட்ட இருந்ததை விட என் மடியில கிடந்ததுதான் அதிகம். என் கையில சாப்பிட்டு என் மடியில உறங்கி என் கை பிடிச்சு விளையாடி நான் தூக்கி வளர்த்தவ. அவளை எனக்கு நல்லா தெரியும். ஒரு ஐஸ்கிரீம்காக அப்செட் ஆகுற ஆள் இல்ல அவ. நீ அவளும் தனித்தனியா வெளியே போனீங்க, ஆனா வரும்போது ஒன்னா வந்தீங்க. அது வரைக்கும் எனக்கு எந்த சந்தேகமும் வரல. வந்த வேகத்துல அவ என் மடியில விழுந்தா. நான் கேட்ட கேள்விக்கு அவ பதில் சொல்றதுக்கு முன்னாடி நீ போய் சொல்லி அவளை பேச விடாம தடுத்துட்ட. உண்மையை சொல்லு.